அட கொள்ளையில போறவனுங்களா, ஏம்ல இப்படி பண்ணுதீங்க? விஜய் ரசிகர்களை விளாசிய ஜிபி முத்து. தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி இருக்கிற விஜய் மிகப்பெரிய இக்கட்டான சூழல்ல இருக்காரு. கரூர் துயர சம்பவம் அவரோட இமேஜை டோட்டலாவே டேமேஜ் பண்ணிருக்கு. அதை சரி செய்யற வாய்ப்பு அவர் நேர்ல போய் ஆறுதல் சொல்றதுல தான் இருந்துச்சு. ஆனா அதையும் கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னு பலராலும் கருதப்படுது. இந்த நிலைமையில ஜிபி முத்து வெளியிட்டிருக்க வீடியோ இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்ற பெயர்ல அரசியல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாரு. அந்த பயணத்தின் போது கரூர்ல ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு விஜயோட அலட்சியம், தாமதமான வருகை, தாவேகாவினர் செய்த ஏனோ தானோ என்ற ஏற்பாடுதான் காரணம் அப்படின்னு பலரும் குற்றம் சாட்டிட்டு வராங்க. மேலும் சம்பவம் நடந்த இடத்துக்கு விஜய் நேரில் போகாததும் ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்திச்சது. கரூருக்கு போகதான் அனுமதி கேட்டதாக முதல்ல தகவல் வெளியாச்சு. ஆனா இப்போதோ பாதிக்கப்பட்டவர்களை மகாபலிபுரத்துக்கு நேர்ல வரவழைத்து ஆறுதல் சொல்லும் ஏற்பாடுகள் தொடங்கி இருக்கு. தாவேகாவின் இந்த செயல்பாடுகள் இதுவரைக்கும் ஹிஸ்டரியிலேயே இல்லாத ஒண்ணு. துக்கம் நடந்த வீட்டுக்கு நேர்ல போய் ஆறுதல் சொல்லணுமே தவிர நிதியுதவி, பொருள் உதவி அளிப்பது போல நேர்ல வரவழைத்து சொல்றது மனித மாண்பே இல்ல. இப்படிப்பட்ட ஐடியாவை எல்லாம் விஜய்க்கு யார் தான் கொடுக்கறாங்க? இப்பவே இப்படின்னா ஆட்சிக்கு வந்தா இன்னும் என்னென்னலாம் செய்வாரோ அப்படின்னு ஏகப்பட்ட அம்புகள் அவர் மேல பாய தொடங்கி இருக்கு. இதுக்கிடையில கரூர்ல பாதிக்கப்பட்ட சிலர் சில நாட்களுக்கு முன்பாக பேட்டிகள் கொடுத்திருந்தாங்க. அந்த பேட்டிகள்ல எங்களுக்கு விஜய் மேல எந்த வருத்தமும் இல்ல, அவரை நேர்ல பார்த்ததே போதும், அவர் ஆட்சிக்கு வந்து கண்டிப்பா எங்களை காப்பாத்துவார் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது தாவேகாவினர் செட் செஞ்சவங்க மாதிரி தான் இருப்பதா சந்தேகங்களும் கிளம்புச்சு. இந்த நிலைமையில சோசியல் மீடியாக்கள்ல பிரபலமாக இருக்கக்கூடிய ஜிபி முத்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல ஜிபி முத்து, நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல பேசியிருக்கிற ஒரு பெண், எனக்கு என்னோட கணவரை விடவும் தளபதி விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த பெண் இறந்துட்டாங்க. அப்போ யார் வந்து அழுதது? அந்த கணவர் தான். அதே மாதிரி என் கையை வெட்டுனா ரத்தம் வராது, தளபதி தளபதின்னு தான் வரும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அவங்களுக்கு ரத்தம் ஏத்தும் போது டியூபை சொருகிட்டு தளபதி தளபதி அப்படின்னு சொன்னா ரத்தமும் ஏறும், உயிரும் வந்துடுமோ? அட கொள்ளையில போறவனுங்களா, இப்படி கிறுக்கு பிடிச்சு அலையிறீங்களே. இதையெல்லாம் விஜய் பார்த்தா அவரே தலையை பிச்சுக்கிட்டு அலைய போறாரு. ஏம்ல இப்படியெல்லாம் பண்ணுதீங்க? நானும் என்னோட மனைவியும் விஜய் ரசிகர்கள் தான். இதையெல்லாம் நான் சொன்னா பொல்லாதவன் ஆயிடுறேன். இவங்கெல்லாம் பேசுறது முட்டாள்தனமா இருக்கு. அவரை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஜிபி முத்து.